கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. ஜோதிட வல்லுநரான யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள்ட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கடகராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு விஷயந்தான், ஆடி மாதம் முடிகிற வரையில் சிறிது கவனமாக எல்லாத்துலேயும் இருக்கிறது ரொம்ப நல்லது. கோபப்படாமல் இருக்கிறது, நல்ல காரியங்களை விட்டு விடாமல் இருக்கிறது, நீங்களாகவே எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்வது, இதெல்லாம் கூடவே கூடாது. கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் பெரிய சிக்கல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய வருடம். ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்ததுக்கு நல்ல டாக்டர், நல்ல மருத்துவர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. முற்றிலுமாக அந்த தேகாரோக்கிய குறைபாடு நீங்குவது. தந்தையார் தாயாருடைய தேகாரோக்கியத்தில் சிறிது கவனம். சுபவரிய பிராப்தம் அதிகமாக ஏற்படுவதனால் கண்டிப்பாக கடன் ஏற்படும். ஆனால் அது சந்தோஷ கடனாக இருக்கும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். ஆடி மாதம் வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது விட்டு விட்டு பிறகு புலம்புவது, நல்லதே நாங்கள் சொல்லி நடக்கவில்லை என்றால் அது உங்களுடைய தலையெழுத்து. நல்ல வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் காணப்படுகிறது. அந்த வாய்ப்புகளில் பொறுமையாக இருந்து தர்க்கம் செய்யாமல் இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக ஏற்படும். பொறுமை காத்தால் பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். சொல்லுங்கய்யா. அன்பால் என்னைக்குமே வெற்றி கொள்ளக்கூடிய முதல் ராசி எதுன்னா அது கடகராசிக்காரங்க தான். அப்படியாப்பட்ட கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த நிலையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாவடக்கத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது. இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. சுபவெரிய செலவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டூ வீலர் வாங்கும்போது திடீர்னு கார் வாங்கணும்னு ஒரு ஆசைகள் வரும். அதெல்லாம் நிறைய விஷயத்தில் சுபவெரிய செலவுகளில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்தமாரி மூலமாகவும் நிறைய விரைய செலவுகளில் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுல பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத கலங்கங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு நம்பர் 1 ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் போகும்போது வரும்போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த வருடத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பௌர்ணமி நாளில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டுகள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். இந்த ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம் சனி இவ்வளோ காலம் ஓடிட்டு இருந்தது. அந்த அஷ்டம் சனியெல்லாம் எல்லாம் பயந்துக்கிட்டு பதட்டத்தில் நிறையா அவங்கவுங்க இருந்தாங்க. இந்த அஷ்டம் சனி அதனால் இந்த வருடம் அவங்களுக்கு அஷ்டம் சனி மாறி போச்சு. அதனால் அவங்க 12லேருந்து குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை போகும்போது அவங்க வீடு வாங்கணுமா, நிலம் வாங்கணுமா, தாயாருக்கு உடல்நிலையா, அவங்களுக்கு சொத்து சேர்க்கணுமா, வண்டி போடணுமா, தாராளமாக செய்யலாம். 6ஆம் இடத்துல பார்க்குறாரு, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், இல்லை சின்ன சின்ன வம்பு வழக்கு கேஸ் பிரச்சனைகள் அதெல்லாம் எல்லாம் தீரும். நோய்கள் சின்ன சின்ன நோய்கள் இருந்தானு வேணா 8ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால ராகுபவன் 8ஆம் இடத்துல இப்போ ராகுபவன் வந்திருக்கிறாரு. அதனால் என்னென்னா ஒரு பெரிய ஆசை தூண்டிவிடுவார். பங்கு சந்தை எதிலாச்சும் பணத்தை இவ்வளோ பணம் கட்டு உனக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும், ட்ரிபிளாக கிடைக்குன்னு பெரிய ஆசை கட்டி மோசம் பண்ணி இவ்வளோ நாள் அஷ்டம சனியில் இருந்து இப்போ தான் விலகிறாரு. வேணாம் போய் டப்புன்னு மாற்ற அமைப்பு இருக்குது, எலி வலையில் போய் மாற்ற மாரி அமைப்பு இருக்குது. அதனால் கடகராசி இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்குன்னு வேணா குரு பகவான் பார்க்குறாரு. பணத்தை கொடுக்குற மாரி கொடுத்து டக்குன்னு ராகுபவன் இழுத்துக்குவார். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு 2025. நன்றி. எச்சரிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி விலகினதாக ஒரு ஐதீகம். ஆனாலும் 8ல் ராகு இருக்கார் இல்லைங்களா, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஏமாந்தத்தனத்தில் விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு நல்லா இருக்குது. அந்த சொத்துக்காக வேறு ஏதாவது மற்ற தவறான விஷயங்களில் போய் அவங்க மாட்டிக்கக்கூடாது.
கடன் விஷயங்கள் தீரக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்குது. புதுசாக கடன் வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் வந்து 9ல் பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு. நல்ல ஒரு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு கடல் சார்ந்த பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். ஒரு சில விஷயங்களில் 8ல் ராகு உட்கார்ந்துருக்கும்போது தவறான சில ஆசைகளை தூண்டி உங்களுக்கு வந்து சில பண விஷயங்களில் முதலீடுகள்லாம் இழந்து போகக்கூடிய சூழல் வந்துடும். அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து வாங்கலாம், கடன் வாங்கி அதை செய்யக்கூடிய சூழல் வரும், கடன் அடைக்கக்கூடிய சூழலும் வரும். குருவோட பார்வை அமைப்பு உங்களுக்கு 8ல் இருக்குது. கொஞ்சம் அவமானப்படக்கூடிய தன்மை, அது வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. 2ல் கேது இருக்கார். முகம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடு இருக்கக்கூடாது. தன விஷயத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் வருமான அமைப்பில் சுருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து கரெக்டாக முதலீடு பண்ணி அதை சரி பார்த்து அவங்க இந்த வருஷத்தை நகர்த்திட்டு போகிறதுக்கு பார்க்கணும். பெரிய விஷயங்களில் எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் ஆசைகளை குறைச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லது கடகராசிக்கு. நன்றி. ஸோ எல்லாருமே பரவலாக சொல்லியிருக்க விஷயம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா, அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய சிவகாசி சுந்தரபாண்டியன் அண்ணா என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. அதாவது கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, தான் மேலே அதிகமாக ஒரு பாசம் வைக்காங்களோ இல்லையோ, தன் கூட இருக்கவங்க மேலே அதிக அளவு கடந்த பாசம் வச்சுருவாங்க. தன் மேலே அக்கறைப்படுறதே கிடையாது. அடுத்தவங்க மேலே அதிகமாக அக்கறைப்படுவாங்க. தான் குடும்பத்து மேலே உயிருக்குயிராக இருப்பாங்க. அந்த உயிருக்குயிராக இருக்கிறது தான் அவங்களுடைய பெரிய மைனஸாக எடுத்துக்கிட்டு கூட இருக்கவங்க சுயநலமாக பயன்படுத்திக்கிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அவங்க 2.5 வருஷமாக பல அடி வாங்கிட்டாங்க. அந்த அடியிலேருந்து மீண்டு வருவதற்கு சனி பகவானே உங்களுக்கு ஒரு பாதை கொடுத்துருக்காரு. அதனால் இந்த கடகராசிக்கு கஷ்டம், கவலை, போராட்டம், பிரச்சனைங்கிற விஷயமே இந்த வருடத்தில் அதிகமாக இருப்பதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்க வந்து இவங்களுடைய வேலைகளை மட்டும் முழுவதுமே செஞ்சுக்கிட்டு இவங்க குடும்பத்துக்காக மட்டுமே கரெக்டாக இந்த வருஷம் செயல்பட்டாங்கன்னா, இவங்க இவ்வளோ நாளாக என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ, என்னென்னலாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அத்தனை விதமான சந்தோஷங்களும் அத்தனை விதமான ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை அவங்க அடைய முடியும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வண்டியில் போய் அவங்க வந்து கொஞ்சம் டிசைன் நான் வண்டி ஓட்டுவேன், என்னோடய ஸ்டைலில் நான் வண்டி ஓட்டுவேன்னு சொல்லி ஓட்டினாங்கன்னா ராகு என்ன பண்ணுவாருன்னா கீழே உள்ள வச்சுருவார். அதனால் வண்டி எதுக்காண்டி வாங்கினாங்களோ அந்த விஷயத்துக்காண்டி பயன்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் இந்த வருடத்தில் இயங்க போது. வீடு கட்டக்கூடிய யோகம் உறுதியாக இருக்குது. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் அரசாங்க வேலையில் அமர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது.